எனது பெயர் மலர்விழி. தம்பியும் அதே ஸ்கூல் தான். தம்பி ஆவரேஜ் கரெக்டாக நல்லா படிப்பான். எங்கள் ஸ்கூல் பக்கத்துலேயே எங்கள் அப்பாவோட கடை இருக்கும். எங்கள் அப்பா எங்கள் கடையில் உட்காந்துக்கிட்டு ஸ்கூலில் நாங்கள் எங்களையும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நாங்களும் இன்டர்வலு லன்ச் டைமில் எங்கள் அப்பாவை பார்ப்போம். எங்கள் அப்பா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். நல்லா போச்சு. 5வது வரை நல்லா போச்சு. ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து விளாண்டுட்டு இருக்கும்போது என் மேலே வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து விழுந்து என்னோடய கை பார்த்திங்களா, அந்த மணிக்கட்டு இருக்குல்ல, அந்த மணிக்கட்டு பகுதி வந்து பிறண்டு முன்னாடி பக்கம் வந்துருச்சு. அந்த கையோட முன்பக்கமாக வந்து பிசங்கிடுச்சு. கை பிசைங்க. அதுக்கு 2 மாதமாக கட்டு போட்டுட்டு இருந்தேன். கட்டு போட்டுட்டு அந்த நாட்கள்லாம் ரொம்ப சோகமான நாட்களாக போச்சு. வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். இது வந்து உங்களுக்கு பிடிக்கும். உங்களுடைய பள்ளி நாட்களை வந்து நினைவுக்கு வந்து கொண்டு வரும். 2 மாதம் சோகமாக போச்சு. அதுக்கப்புறம் மெதுவாக சரியாயிடுச்சு. அது மாதிரி ஸ்கூல் லீவ்லாம் விடுவாங்கள்ல, ஆனுவல் டே லீவ்லாம், அப்போல்லாம் நாங்கள் எந்த ஊருக்குமே போக மாட்டோம். ஏன்னா எங்கள் அப்பா அம்மாவை பிரிஞ்சு எங்களால் இருந்ததில்லை. நானும் இருக்க மாட்டேன், தம்பியும் இருக்க மாட்டான். அப்படியே போனாலும் காலையில் போயிட்டு சாயங்காலம்லாம் வீட்டுக்கு வர மாதிரி வந்துடுவோம். மேக்ஸிமம் அம்மாவோடய போயிட்டு அம்மாவோடய வந்துடுவோம். நானும் இருக்க மாட்டேன், தம்பியும் இருக்க மாட்டான். அப்போல்லாம் நம்ம சொந்தக்கார வீட்டில் போய் லீவ் விட்டோன்னே போய் இருக்கிறது, அந்த மாதிரி நானும் இருந்ததில்லை, தம்பியும் இருந்ததில்லை. அப்புறம் நான் வந்து அரசு மேல்நிலைப் பள்ளியில் வந்து 6வது வகுப்பு படிக்க ஆரம்பித்தேன். 5வது வரை படிப்பில் ஆர்வமாக இருந்தப்பில் 6வதுல வந்து கொஞ்சம் படிப்பில் வந்து ஸ்லோ ஆகிட்டேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஸ்கூலுக்கு போகணுன்னா நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்கேஜிலேருந்து ஒன்றா தான்